வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல ஆத்தூர் தொகுதியில அரசியல் நிலவரம் என்ன சார்? இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழகத்துல திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற நோக்கில் அனைத்து வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க எவ்வளவு தீவிரமா வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல ஆத்தூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. அதாவது தமிழகத்துல பொதுவாக இப்போ பார்த்தோம்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், சசிகலா ராமதாஸ் கூட்டணி ஒண்ணு, நாம் தமிழர் கூட்டணி என 5 கூட்டணி 5 முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இதுல ஆத்தூர் தொகுதியில சசிகலா ராமதாஸ் கூட்டணி போட்டி இல்லை. 4 முனை கூட்டணி 4 முனை கூட்டணி நிலவிக்கிட்டு இருக்கு. இதுல எல்லாருமே பார்த்தோம்னா ஐபிஆர் கண்டிப்பா ஜெயிச்சுக்குவாரு, பெருவாரியான வாக்குகள் பெற்றுவாரு அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்னன்னா இப்ப தற்போது நடந்துகிட்டு இருக்க சூழலை பார்த்தோம்னா ஐபிஆரும் வெற்றி பெறுறது பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கடினமான நிலைதான் ஏற்படுற மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா ஆத்தூர் தொகுதியில ஒக்கலிகர் சமுதாய வாக்குகள் பார்த்தோம்னா ஒரு 27% இருக்கு. சரிங்க. பிள்ளைமார் சமூக வாக்குகள் ஒரு 25% இருக்கு. மரபு சமூக வாக்குகள் ஒரு 15% இருக்கு. இது போக அனைத்து ஜாதியினரும் இதர சதவீதம் அனைத்து ஜாதியினரும் சேர்ந்துடும். இப்படி இருக்கிற சூழல்ல காந்திராஜன் முன்னாள் சட்டமன்ற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனை சீட்டு தராதனால என்ன ஆகுதுன்னா ஒக்கலிகர் சமூகம் பெருவாரியான கோபத்துல இருக்காங்க. அந்த ஒக்கலிகர் சமூகம் அந்த கோபம் கூட ஓரளவு சரி விஷயம் பரவாயில்ல, எல்லாமே எப்போது நடந்துட்டு இருக்கு, சீட்டு தராம இருக்கிறது எல்லாத்தையும் தராது, நமக்கும் தரல நினைச்சிட்டு இருக்கலாம். அதுல என்னென்ன இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவரோட தம்பி பார்த்தோம்னா அதாவது பிரியம் நடராஜன் ஒரு 3 மாவட்ட தலைவராக இருக்காரு. அந்த 3 மாவட்ட தலைவருக்கு என்னன்னா வாக்கு சேகரிக்க கூப்பிடுறது பண்றதுக்கு கூட அவரை கூப்பிடல. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அனைத்து ஒக்கலிகர் சமூகமும் என்ன பண்ணிட்டாங்க, இதை நம்ம மொத்தமாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தல அதிமுக கூட்டணியில வேட்பாளர் விஸ்வநாதன், அந்த விஸ்வநாதனுக்கு ஓட்டு போடலாம்ட்டு ஓட்டு போடலான்ற ஒரு ஐடியால போயிட்டாங்க. இது போக என்னன்னா பிள்ளைமார் சமூக வாக்குகள் ஏதோ ஐபிஆருக்கும் பிள்ளைமார் சமூகத்திற்கும் ஏதோ ஒரு சின்ன பிணங்கள் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வாக்குகளை விஸ்வநாதனுக்கு போடணும்ன்ற ஒரு முடிவுல இருக்காங்க. அது ஏன் விஸ்வநாதனுக்கு போடணும் காரணம் என்னன்னு கேட்டோம்னா அது ஐபிஆருக்கே தெரியும்னு அவங்க சொல்றதுதான் வேடிக்கையான விஷயம். சரிங்களா? ஐபிஆருக்கு தெரியும்ன்றா அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி. இத்தனை வருட காலமா ஐபிஆருக்கு அதிகமா இந்த பகுதியில ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன் இந்த வருடம் ஐபி கம்மின்னு சொல்றீங்க? காந்திராஜனுக்கு சீட்டு தரல. காந்திராஜனுக்கு சீட்டு தராதான் அந்த வாக்குகளை பிரிஞ்சு போயிருக்கல. காந்திராஜன் வேட செஞ்சவர். அப்ப அவருக்கு அங்க சீட்டு தராங்க, அங்க அடிச்சு இங்க பாதிக்குதா? ஆமா, காந்திராஜனுக்கு சீட்டு தராது. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே கட்டமைப்புலதான் இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆத்தூர், திண்டுக்கல், அதற்கு அடுத்து வேலை செஞ்சு ஆத்தூர்ல பார்த்தோம்னா பிள்ளைமார் ஒக்கலிகர் சமூக வாக்குகள் அதிகம். திண்டுக்கல்ல பார்த்தோம்னா அனைத்து சமூகத்தினர் இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா வேடசந்தூர்ல இப்ப ஆத்தூர்ல இருக்க மாதிரியும் வேடசந்தூர்லயும் பிள்ளைமார் ஒக்கலிகர் வாக்குகள் அங்க அதிகம். அந்த சூழல்ல காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா எல்லா ஒக்கலிகரும் பிள்ளைமாரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவோடு வாக்குகள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க நல்லாவே பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதியில பாத்தீங்கன்னா பிள்ளைமார் வாக்குகளும் ஒக்கலிகர் வாக்குகளும் அதிமுக தான் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வருட தேர்தல்ல வருடத்தை விட அதிகமா டிஎம்கே வேலை செய்யணும். இந்த தொகுதியில் ஆத்தூர் தொகுதியில கண்டிப்பா ஒரு வேலை செய்யணும். அதாவது ஒக்கலிகரும் பிள்ளைமாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 சின்ன பிணக்கத்துல இருக்காங்க. அதை கலைந்து ஐபிஆர் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆளுங்க தான். அதை கலைந்து இது ஒரு நம்ம தம்பி நடராஜனை காந்திராஜனோட தம்பி பிரியம் நடராஜனை கூப்பிட்டு அவர் வாக்கு சேகரிக்க கூட்டு போய் இப்ப இது பண்ணாங்க கண்டிப்பா இந்த 2 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரினா திரும்ப இருக்க டிஎம்கே ஆத்தூர்ல மெஜாரிட்டி அவர் வரணும் அப்படின்னா வேடசந்தூர்ல வைக்காம போன அந்த வேட்பாளரும் அவரோட தம்பியை நம்ம இங்க ஆத்தூர்ல சப்போர்ட் பண்ணா திரும்ப அதே ஓட்டுகளை பெறுவாரு ஐபி அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
ஆமா கண்டிப்பா அப்படி செஞ்சாதான் வந்து ஐடி வந்து பெருவாரின் வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு. ஆளுமை என்ன செய்யறது பொறுத்து வந்து பார்த்து. நன்றி. நன்றி.